सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सुधियः साधवो लोके नरदेव नरोत्तमाः नाभिद्रुह्यन्ति भूतेभ्यो यर्हि नात्मा कलेवरं पुरुषा यदि मुह्यन्ति त्वादृशा देवमायया श्रम एव परञ्जातः दीर्घया वृद्धसेवया अतः कायमिमं विद्वान् अविद्या कामकर्मभिः आरब्ध इति नैव अस्मिन् प्रतिबुद्धो अनुषज्यते। असंसक्तः शरीरेऽस्मिन् अमुना उत्पादिते गृहे अपत्ये द्रविणे वापि कः कुर्यान् ममतां बुधः। பகவான் வேதாந்த உபதேசம் பண்ணுறார் பிருத்து மகாராஜாக்கு. அதில் உன்னை போல் இருக்கிறவ யாரை மன்னிக்கணுமோ மன்னிச்சுடு, மன்னிப்புக்கு தகுந்தவன் இந்த இந்திரன், அதனால் அவனை நீ மன்னிச்சிடுவோன்னுட்டு ஆரம்பிக்கிறார் பகவான். ஆரம்பித்து அதில் சுதியா சாதவோ லோகே நரதேவ நரோத்தமாக ந அபித்ருஹ்யந்தி பூதேபியா. மெயின் சர்வபூத தயா. எந்த ஒரு பூதராசியும் குறித்து நம்ம ஒரு துரோக பாவத்தோடு இருக்கக்கூடாது, ஒரு ஹேட்ரெட் வரக்கூடாது. ஏன்னா ராகத்வேஷம் தான் முதல்ல அட்டாச்மெண்ட்டுக்கு காரணம். இந்த ஆத்மா தனி, இந்த ஆத்மா வேற தேகம் வேறங்கிற புத்தி இருந்தாதான் தேகத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்னால நமக்கு ஒரு ராகத்வேஷங்கள் ஏற்படும், பூதராசிகளோட ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அதனால் நமக்கு திருப்பியும் கர்மாக்குள்ள நுழைய ஆரம்பிப்போம். அந்த ஆத்மா வேற தேகம் வேறங்கிற ஒரு புத்தி இருந்துடுத்துன்னா அந்த தேவ மாயையில் மோகிக்காமல் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அவளுக்கு ஒரு பரகதியை அடைய முடியும். அப்படி மோகிச்சுட்டான்னா எதி முஹ்யந்தி, அப்போ என்ன ஆகிடுறது, இது வரைக்கும் செஞ்ச எல்லா எஃபர்ட்டுமே வேஸ்ட்டாக போய்டுறது. சிரமையேவ, இட் இஸ் ஒன்லி ஃபியூட்டைல் எஃபர்ட் அண்ட் வெறும் ஒரு நமக்கு ஆயாசம் தானே தவிர அதுலேருந்து ஒரு பலனும் இல்லாத மாதிரி ஆயிடுறது. ஆகையினால இந்த சரீரம் ஒரு அவித்யா காமம் கர்மா, அதாவது அவித்யா காரண சரீரம், காம மனசில் ஏற்படக்கூடிய ஒரு இது சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் கர்மா செயல், இவைகள்னால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தேகம் அப்படிங்கிற புத்தியோட இதோட கனெக்ட் ஆக மாட்டான் ஒரு புத்திசாலி. அது வித்வானுங்கிறவர் விவேகி. இந்த சரீரத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்களோ மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லையோ அட்டாச்மெண்ட் வச்சுட்டு ஒரு காரியத்தை செய்யறதில்லை. அசம்சக்தா ஷரீரே அஸ்மின்னு, இந்த சரீரத்திலையும் சரி அந்த சரீரத்தில் ஈடுபாடு இல்லாத ஒருவன் அதை தாண்டி வீடு மக்கள் செல்வம் அப்படின்னு எப்படி அவனுக்கு புத்தி போகும், அந்த இடத்துல மமதாங்கிற புத்தி எப்படி வரக்கூடும் அப்படிங்கிறார் பகவான். தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான வித்தியாசத்தை 9 பதங்களில் இங்கே சொல்கிறார். ஏகः சுத்தः ஸ்வயஞ்சோதிः நிர்குணः அசௌ குண ஆசிரயः சர்வகः அனாவிருத்தः சாட்சி நிராத்மா ஆத்மா ஆத்மனः பரः. பிரதிபோத கிரமம் விவருண்வன், அதாவது ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்கை பார்த்துட்டே வந்துடும் அந்த இடத்துல. பிரதிபோத கிரமம் அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக ந ஆத்மா கலேவரம்ங்கிற அந்த பாயிண்ட்டை இன்னும் ஃபர்தராக ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது பாரு ஆத்மாவுக்கும் இப்போ இந்த தேகத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றார் பகவான். விவருண்வன்னு அதை விவரிக்கிறதுக்காக தேகே அனுஷங்க அபாவம் ஆக, தேகத்தில் நம்ம ஒரு பற்றுதல் வைக்கிறதுங்கிறது சரிப்பட்டு வராது. அதுக்காக சொல்கிறார் ஏகா இது துவாபியாம். அசௌ ஆத்மா, இங்கே இருக்குது இந்த ஆத்மாங்கிறது. அசௌ ஆத்மா ஆத்மனஹா பரஹ தேகாத்து பரஹ பின்னஹ. பாருங்க, ஆத்மா ஆத்மனஹா பரஹான் இருக்கு. முதல் ஆத்மாங்கிற பசமாபக்தியில் இருக்கிற பதத்தை ஆத்மா, அதாவது ஜீவாத்மாங்கிறது ஆத்மனஹா தேகத்தை காட்டிலும் பரஹா வேறுபட்டதாக இருக்குது, பின்னஹா. ஸோ இந்த ஆத்மா எப்படி பின்னமாக இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு தான் இப்போ அட்ஜெக்டிவ் எல்லாம் வருது. நவதா வைலக்ஷண்யேன பேதம் சாதயதி, 9 விதமாக உங்களுக்கு அந்த பேதத்தை காண்பிக்கிறார். நவபிஹி பதைஹி தேகஹி
பால யுவாதி பேதாத்து அநேகா. ஸோ ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். ஏகஹாங்கிறச்சே ஆத்மா ஒன்று, தெர் இஸ் ஒன்லி ஒன், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்போ தேகம்ங்கிறது எப்படி இருக்குது, பலவாறாக தெரியறது. புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கு ஒரு தேகம் வித்தியாசமாக இருக்குது, நமக்கு இருக்கிற தேகம் வித்தியாசமாக இருக்குது. குழந்தையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேகமே வேறுபடியாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிற தேகம் வேறுபடியாக, நேற்றுக்கு இருந்த உடம்பு இன்றைக்கி இல்லைங்கிறோம். ஒரு நாளுக்கு நாள் மாறுறது, நேரத்துக்கு நேரம் மாறுறது இந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பு எவ்வளவா இருக்குது, பலவாறாக இருக்குது. பால யுவாதி பேதாத்து அநேகா தேகா. இந்த தேகம் ஆத்மா ஏகம். அடுத்தது சுத்தகாங்கிற ரெண்டாவது பதம் இங்கே சுத்தா. சுத்தகாங்கிறச்சு சுத்த சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியது ஆத்மா. தேகமுக்கு இப்போ என்ன ஆகிடுறது, தேகம்ங்கிற கான்செப்ட் வரும் பொழுதே பலவிதமாக அதை பார்க்கலாம், பல லேயர்ஸில் பார்க்கலாம். நம்ம ஒரு ஒரு இந்த லேயரில் பார்த்தோம்னா காரண சரீரமாக பார்க்கும் பொழுது நமக்கு குணங்களெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் சுத்த சத்துவமாக அங்கே இருக்கிறது இல்லை. அது பின்னாடி நிர்குணகா குண ஆசிரியங்கிற பதங்கள் இருந்தால் கூட சுத்தகாங்கிற பதத்துக்கு பார்க்கும் பொழுது ஆத்மா சுத்த சத்துவ பிரதானமாக இருக்குது. இங்கே எல்லா மலின சத்துவம் உங்களுக்கு ரஜஸு தமசு அத்தனை கலப்படமும் இருக்குது இதில். இல்லை நீங்கள் மனசுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க, சூக்ஷ்ம சரீரமுங்கிற பாயிண்ட் எடுத்துட்டேன்னா மனசில் தேவையில்லாத அந்நிய தாட்ஸ் தான் எக்கச்சக்கமாக தொலைகிறது. இது சரீரம்னு எடுத்துட்டோம்னா இந்த சரீரம் இதிலேருந்து வரக்கூடியது அத்தனையும் வெறுக்கத்தக்கது தானே. உள்ளே இருக்கிறது என்ன அப்படியே தங்கமும் வெள்ளியும் அப்படியே ஜொலிக்கிறதா என்ன, அப்படி கிடையாது. இந்த சரீரத்திலேருந்து எனி ஃபார்ம் ஆஃப் இஜெக்ஷன், எனி திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் திஸ் பாடி மலினம், எல்லாமே அழுக்கு தான் நம்ம சரீரத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அதனால இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செஸ்பூல் மாதிரி இது இல்லையா. ஸோ சுத்தம் ஆனால் ஆத்மா. அதனால் தேகம்ங்கிறது இந்த ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ஸ்வயஞ்சோதிகி. இந்த ஆத்மா எங்கே இருக்குங்கிறதுக்கு டார்ச் போட்டு பார்க்க வேண்டாம், அதுதான் லைட்டே. டார்ச் எங்கே இருக்குதுன்னு இப்போ ஆன் பண்ணி ஒரு டார்ச்சை வச்சுருக்கோம், ஒரு பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சுருக்கோம், அதை தேடுறதுக்கு நமக்கு இன்னொரு டார்ச் வேண்டாமே, இட் வில் ரிவீல் இட் செல்ஃப் இல்லையா. அதுதான் ஸ்வயஞ்சோதிகி. ஆத்மா இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகமாக, இன்னொருத்தர் சொல்லியா எனக்கு தெரியணும் ஆத்மா இருக்குங்கிறது. ந கசிச்சது நாமஸ்மீதி பிரதீதி. யாருக்குமே நான் இல்லைங்கிற ஒரு புத்தி கிடையாது. அதனால் நான் இருக்கேன், நான் அப்படிங்கிற கான்செப்டு இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தெரியணுங்கிறது இல்லை, அது ஸ்வயம் பிரகாசம். அந்த ஆத்மாங்கிறது ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபம், இட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப். வெரஸ் இந்த தேகம் இருக்குங்கிறத, அந்த சைத்தன்யம் இருந்தால் தான் இந்த தேகம் இருக்குங்கிறதே நமக்கு புரிய போகிறது. ஏன்னா இட் இஸ் பீயிங் ஷோன் பை த சைத்தன்யம். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் உங்களுக்கு இந்த தேகத்தை பிரகாசப்படுத்துறது. ஏன்னா தேகம்ங்கிறது ஜடம், அது ஜோதிஸ்வரூபம் இல்லை. ஸோ மலினஹா ஜடஹான்னுட்டு ஆப்போசிட் சொல்கிறார். தேகத்தினுடைய குவாலிட்டிஸை இங்கே கீழே ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டு வர்றார் ஆப்போசிட்டை காமிக்கிறதுக்கு. நாலாவது நிர்குணகா. நிர்குணகானா அதில் குணங்கள் எதுவும் ஒட்டாது, குணங்கள் எல்லாமே மாயையினுடைய காரியம். அப்போ மாயையினுடைய காரியமாக இருக்கக்கூடிய தேகம் எப்படி இருக்கும், சகுணகா. 3 குணங்களுடைய கலப்படத்தில் தானே உற்பத்தி ஆகிருக்கு. அப்போ அதை நிர்குணன்னு சொல்ல முடியாது. வேற ஆத்மா நிர்குணகா, அது ஸ்தூல சூக்ஷ்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு ஆத்மா பெரிய ஆத்மா, அது சின்ன ஆத்மா, அது அப்படிலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதில் அந்த மாதிரி ஒரு குணங்களும் கிடையாது. இல்லை சோம்பேறியாக இருக்குது ஆத்மா, ஆத்மா சோம்பேறி இல்லை, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேசினஸ் தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி குணங்கள் எல்லாமே சரீரத்தை குறித்து இருக்கே தவிர ஆத்மாவை குறித்து கிடையாது. ஆத்மா எப்பவும் அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆத்மா, குணங்கள் கிடையாது. அடுத்தது குண ஆஸ்ரயா. இன் டர்ன் இட் பிகம்ஸ் த சப்ஸ்ட்ராட்டம் ஃபார் ஆல் த குவாலிட்டிஸ் ஹியர். ஸோ குண ஆஸ்ரயா 5வது பாயிண்ட்டு. வேறஸ் இங்கே ஸ்வகாரணபூத குண ஆஸ்ரிதா. குண ஆஸ்ரயாங்கிறச்சு குணம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை பேஸ் பண்ணி தான் குணங்களை தெரிவிக்க முடியும். மாயாங்கிறது எப்போ ஆக்ட் ஆகுது, அந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறது ஒன்று இருக்கணும், சத்தப்போ தப்பியத்தன்னு இருக்கணும். பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு சொல்லும் பொழுது தான் மாயையை கையாளுறது. மாயையை எடுத்த உடனே ஈஸ்வரனுங்கிற ஒரு நாமன் கிளேச்சர் வர்றது. ஈஸ்வரங்கிற நாமன் கிளேச்சர் வந்த உடனே
சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, சம்ஹாரகர்த்தா அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. எதனால்? அந்த அந்த பிரம்மஸ்வரூபம் ஆசிரியமாக இருந்துண்டு இந்த மாயாங்கிற திரிகுணாத்மிகா மாயாவுக்கு இந்த பிரம்மஸ்வரூபம் ஆசிரியமாக இருக்குது. ஆகையினால் பலவாறாக மாற முடியறது. அது மேக்ரோ லெவலில் சொல்கிறது. இப்போ இந்த தேகம்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆத்மா இந்த தேகத்தில் புகுறும் பொழுது தான் அந்த தேகத்துக்கு ஒரு இருப்புங்கிறதே இருக்குது. ஆத்மா இல்லைன்னா அதை பணங்கிறோமா இல்லையா? யாவத் என்ன யாவத் ஜீவதி யாவத் பவனோனி வசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேக அபாயே பாரியா பிப்பதி தஸ்மின் காயே. அதில் அந்த மூச்சு காற்று இருந்துட்டு இருக்கிற வரைக்கும், உசுறு இருந்துன்ற வரைக்கும்னா நம்ம பிராணனை சொல்கிறது இல்லை. அந்த இடத்துல அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அதில் இருக்கும் வரையில் அதுக்கு ஒரு பெயர் உண்டு, ஒரு நாம ரூப, ஒரு பொசிஷன் எல்லாம் உண்டு, மனைவி மக்கள் சகலமும் உண்டு. த மொமெண்ட் அந்த சைத்தன்யம் அதிலேருந்து பிரிஞ்சு விடுறது, பிரிஞ்ச மாத்திரத்தில் அது பணங்கிறோம், அக்ரிணையில் உபயோகப்படுத்துகிறோம் அந்த இடத்துல. ஆச்சா, அப்போ குணங்களுக்கு ஆசிரியமாக ஆத்மஸ்வரூபம் இருக்குது. இவைகள் எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை ஆசிரியிச்சு இந்த தேகம்ங்கிறது இருக்கு. ஸ்வகாரணபூத குண ஆசிரிதகாங்கிறோம். ஆசிரிதகான இட் இஸ் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டிஸ் விச் இஸ் மாயா. ஸோ இந்த தேகத்தினுடைய உற்பத்தியே திரிகுணாத்மிகாவான மாயாவை குறித்து தான் இருக்குது. அந்த மாயையை பேஸ் பண்ணி தான் இந்த தேகம்ங்கிறதுனுடைய சிருஷ்டியே ஏற்படுறது. அந்த மாயையே எதில் இருக்குன்னா ஆத்மஸ்வரூபத்தில் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஒன்று ஆசிரியம், இன்னொன்று ஆசிரிதம். ஒன் பிகம்ஸ் த சப்ஸ்ட்ராட்டம், தி அதர் பிகம்ஸ் த டிபெண்ட். சர்வகஹா, சர்வகஹாங்கிறச்ச எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய விபுவாக இருக்குது இந்த ஆத்மாங்கிறது. ஆனால் அது ஆகாசம் போல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஆனால் ஆகாசமும் விபுவா, ஆகாசமும் ஆத்மாவா அப்படின்னா அப்படி கிடையாது. அது ஒரு உதாரணத்துக்காக மேல்கோளுக்காக காமிக்கிறது, அவ்வளோதான், ஒரு உபமானம். ஸோ ஆகாஷ இவ ஆத்மான சர்வகா, எல்லா இடத்துலையும் போகிறதுக்கு ஒரு வல்லமை கொண்டது, விபுவாக இருக்குது, ஆம்னி ப்ரெசன்ட் அப்படிங்கிறோம். தேகம் என்னாச்சு? பரிச்சின்னஹா தேகா, இவ்வளவு தான் அதுக்கு கன்ஃபைன்மெண்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், என்ன எடுத்துட்டாலுமே இந்த ஒரு 6 அடி ஸ்பேஸ் தானே நமக்கு. எத்தனை ட்ரை பண்ணாலுமே, எவ்வளவு பெரிய 20 ரூம் இருக்கக்கூடிய மாளிகையில் வேணாலும் இருங்கோளே, ஒரு சமயம் ஒரு இடத்துல ஒரு சேரில் தானே உட்கார முடியும் நம்ம. எத்தனை பெரிய வீடாக இருந்தாலுமே, எவ்வளவு ரூமாக இருந்தாலுமே, 34 சேர் இருந்துட்டு போட்டோமே உங்களுக்கு. ஆனாலும் ஒரு சேரில் தானே ஒரு சமயத்தில் ஒரே இடத்துல உட்கார பரிச்சின்னா. அதாங்க, இட் இஸ் கன்ஃபைன்ட், இட் இஸ் லிமிட்டெட். தேகத்துக்கு இதுக்கு மேலே ஒரு ப்ரெசன்ஸுங்கிறது கிடையாது. ஆத்மாவுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ப்ரெசன்ஸ் உண்டு. அது சர்வகா. இது 6வது பாயிண்ட்டு. அனாவிருத்தகாங்கிறோம். அனாவிருத்தகாங்கிறச்சு இங்கே கிரகாதிபிகி ஆவிருத்தா. அனாவிருத்தகானா போர்வை போத்தி அதை மூடி கீடி அதெல்லாம் முடியாது. இது எல்லா அது இட் இஸ் டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் அ கான்செப்ட். நமக்கு அது எப்படி அப்படின்னு இப்போ இந்த தேகத்துக்குள்ளே தானே ஆத்மா இருக்குதுன்னு நமக்கு ஏன்னா வியாபகாரிகமாக நம்ம பழகின்னு இருக்கும் பொழுது, இத்தனை காலங்காலமாக இந்த ஒரு வருஷத்தை, இந்த ஒரு ஜென்மாவை மாத்திரம் எடுத்துக்காதீங்க, எத்தனையோ ஜென்மாக்களில் நமக்கு வச்சு போட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, ஆத்மா ஆர் தேகம் இது ரெண்டும் இணைபிரியாத வஸ்துக்கள் இதோடு இருந்துருக்குங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ புதுசாக இங்கே வேதாந்தம் ஒன்று சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் கவர்டு பை எனிதிங் அப்படின்னு சொல்கிறச்சே இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஸ்லோவாக நம்ம பை ப்ராக்டிஸ் சில விஷயங்களை நம்ம ஒரு பை லாஜிக் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு புலப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரகாதிபிகி ஆவிருத்தகா தேகாங்கிறோம். இந்த தேகம் இருக்கும் வரையில் தான் நம்ம வீடு, ஒரு செல்வம், இதனால் நம்ம சூழப்பட்டிருக்கு இந்த தேகம். ஆத்மா இஸ் எவர் ஃப்ரீ, நித்தியமுக்தா, நித்தியசுத்தா, நித்தியஸ்வபாவா இல்லையா, அது சுத்த ஸ்வபாவா. அதுக்கு எப்பவுமே ஒரு லிபரேட்டட் மென்டாலிட்டி உண்டு. பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட் வேர் இட் இஸ்ங்கிறது. அந்த ஃபைண்டிங் ப்ராசஸில் தான் நம்ம ஒன்னொன்னுத்தியாக எலிமினேட் பண்ணி வரோம். ஒரு அடிபட்டதுன்னா சில சமயம் இப்போ அனஸ்தீஷியா கொடுத்துடுறா,
அனஸ்தீசியா கொடுக்குறச்சு அந்த மனசுக்கும் தேகத்துக்கும் உண்டான சம்பந்தத்தை கட் பண்ணி விட்டுறாளா இல்லையா? புத்திக்கும் அந்த சென்சரி ரிசெப்டார்ஸை கட் பண்ணி விட்டுறாளா இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுது? நம்ம இல்லை, நம்ம செத்து போயிட்டோம் நான் சொல்கிறது இல்லையே. ஆனால் தேகத்துக்கு வெட்டுறான், குத்துறான், கொல்றான், என்னவோ உள்ளேருந்து எடுக்கிறான், உள்ளே வைக்கிறான், என்னெல்லாமோ பண்ணுறாளே சர்ஜரியில். அப்போ என்ன ஆகுது? நமக்கு do we feel the entire process? We don't feel the entire process. Nothing is happening to us at that point of time. ஆனால் are we alive or not? We are alive. அதுதான் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இதனால கட்டுப்படாமல் இருக்கு அனாவிரதா. வெரஸ் தேகம்ங்கிறது இட் இஸ் பவுண்ட் பை சோ மெனி திங்ஸ் தேர். அதை சொல்கிறார் ஆவிரதா கிருஹாதிபிகி சாட்சி. அதுதான் இதே இந்த சர்ஜரி ப்ராசஸே எடுத்துக்கோங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ மியர் விட்னஸ் ஃபார் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஹியர். சாட்சி பூதமாக இருந்துருக்கு இந்த சரீரம்ங்கிறது, சாரி இந்த ஆத்மாங்கிறது சாட்சி. வெரஸ் ஆத்மா என்ன? திருஷ்யா, பார்க்கப்படுகிற வஸ்து. பார்க்கும் திரஷ்டா சாட்சி அந்த ஆத்மா. தேகம் என்ன? நான், என்னுடைய தேகம், அது ஒரு நான் பார்க்கறேன். ஸோ என்னுடைய தேகம்ங்கிறச்சே த தேகம் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் அப்படிங்கிற அந்த என்னுடைய தேகத்தில். அப்போ என்ன ஆகிடுறது? இந்த ஆத்மாங்கிறது அந்த அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்காக இருக்கட்டும், ஸ்தூல சரீரத்துக்காக இருக்கட்டும், மனசில் என்ன நடக்கிறதோ இல்லை இந்த சரீரம் என்னென்னலாம் பண்ணுறதோ அதுக்கெல்லாம் சாட்சிபூதமாக இருந்துருக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறச்சு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும் பொழுது யாருக்கு தெரிய போகிறது? நம்ம மாட்டுக்கு தனியாக நம்ம வீட்டில் பண்ணுறது எவனுக்கு தெரிய போகிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வி ஆர் அவர் ஓன் விட்னஸ்ஸுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்து ஒரு விட்னஸ், சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குது. 10 தேவதைகளை சொல்லுவாள் மிருச்சகட்டிகத்தில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சென்டென்ஸ், அது திருப்பி சொல்கிறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து ஷகாரன்னு ஒரு கேரக்டர் வசந்த சேனை அவன் கொன்னும் இல்லாமல் கொன்னது யாருக்கு தெரிய போகிறது? நம்ம இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவோம்பா. ஒரு ஒரு ஓல்டு கார்டன் ஒன்று இருக்கும், ஜீரணோத்தியானம்னு. அந்த இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம்னா எவனுக்கு தெரிய போகிறது நம்ம இங்கே அவளை கொன்னா அப்படின்பா. கூட அவன் கூடவே ஊத்துறவன் ஒருத்தன் இருப்பான். ஆனால் நல்ல மனசு. என்ன சொல்கிறேன்? என்ன நீ சொல்கிற? 10 பேர் விட்னஸ்ப்பா நமக்கு அப்படின்பா. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதாவது இந்திரன், ஆகாசம், வாயு, அக்னி அப்படின்னுட்டு சந்திரன், சூரியன் எல்லாத்தையும் சொல்லிட்டு மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்தக்கரணம்னு ஒன்று இருக்குது. அந்த அந்தக்கரணம் உங்களுக்கு சாட்சியாக எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கும்பா. அந்த இடத்துல அந்தக்கரணத்தை சொல்லுவாள். இங்கே அந்த அந்தக்கரணத்துக்கும் சாட்சிபூதமாக எது இருக்குது? ஆத்மஸ்வரூபம். அதுதான் சாட்சி. ஸோ அந்த சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவினால் பார்க்கப்படுகின்றவைகள் எது? இந்த தேகம் முதலியவைகள். அப்போ திருஷ்யா தேகா, சாட்சி ஆத்மா. அடுத்தது நிராத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா உண்டா என்ன? கிடையாது. இது 9வது 9th பதம் நிராத்மாங்கிறோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வேற. அதை அங்கே சொல்லும் பொழுது நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அப்போ நிராத்மாங்கிற இடத்த ஆந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரவாசுதேவன் தான் ஆத்மா, அவருக்கு இன்னொரு ஒரு ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த இடத்துல. இங்கே அங்கே ஆத்மா, பரவாசுதேவனான அந்த ஆத்மா, ஆத்மனஹா பரஹா, இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வசத்தியாக இருப்பவர், அவர் தான் அந்தர்யாமியாக இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லிடுவோம் நம்ம. விசிஷ்டாத்வைத்தத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயம்னு டோட்டலாக ஒரு அம்பரலா போட முடியாது. விசிஷ்டாத்வைத்தத்தில் அப்படி இல்லையா? வேதாந்த தத்துவத்தில் எப்படி சொல்லுவோம்? இது நிராத்மா, அது சாத்மா. ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 தனி கிடையாது நமக்கு, 2 ஒன்று தான். இங்கே இந்த ஜீவன் பிரம்ம பாவத்தை அடையும் எப்போ? முக்தி நிலையில். அப்போ நிராத்மா. இதுக்கு இன்னொரு ஒரு ஆத்மாங்கிறது கிடையாது, கண்ட்ரோலருங்கிறது கிடையாது. It itself is the supreme there. It has to realize that it is the supreme அங்க. ஆனால் தேகம் என்ன? தேகம் ஆத்மாவை கொண்டதாக ஆகிறது. அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸே அதுக்குள்ள சைத்தன்யம் புகுறும் பொழுது தான். கார்ப்ஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சைத்தன்யம் புகுறும் பொழுது தான், அது சாத்மாவாக இருக்கும் பொழுது, அதாவது ஆத்மனா சக வர்த்ததேன்னு ஒரு ஸ்டேட்டஸ், அப்போ தான் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது. அதுக்கு ஒரு ஸ்திதி, ஒரு இருப்பு. இல்லைன்னா அதுக்கு ஜடம். அப்படிதான் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு நமக்கு. ஆனால் 2த்தையும் போட்டு குழப்பிண்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏகா சுத்தா ஸ்வயஞ்சோதிஹி
நிர்குணः असौ गुणाश्रयः सर्वगः अनावृतः साक्षी निरात्मा आत्मा आत्मनः परः य एवं सन्तम् आत्मानम् आत्मस्थं वेद पूरुषः न अज्यते प्रकृतिस्थः अपि तद्गुणैः सह मयि स्थितः यः एवं सन्तम् आत्मानं இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவை எவன் ஒருவன் யஹா பூருஷா எந்த ஒரு புருஷன் அதாவது பூருஷங்கிறச்சு இங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அதாவது சர்வவியாபி ஏகா சுத்தா ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பூருஷா புரிஷேத்தே இது பூருஷா ஒரு ஜீவாத்மா எவன் ஒருவன் புரிஞ்சுக்கிறானோ ஆத்மஸ்தம் வேத தன்னிடத்தில் இருக்கக்கூடியதாகவே அவன் அதாவது ஸ்வஸ்மின் ஸ்திதம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதாக அவன் அறிகிறானோ ஏதோ ஒரு ஆத்மா எங்கேயோ பிரம்மன் அப்படின்னுட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு பெரிய அவுட் ஆஃப் த வேர்ல்டு லெவலில் நம்ம யோசிக்க வேண்டாம் இங்கே இருக்கக்கூடியதாக எவன் ஒருவன் பார்க்கிறானோ அதான் முக்கியம் யஹா பூருஷா எந்த ஒரு ஜீவன் ஏவம் சந்தம் ஆத்மானம் இந்த மாதிரி மேலே கூறப்பட்ட அந்த 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 குணங்களை கொண்டதான அந்த ஆத்மா ஏகா சுத்தா ஸ்வயஞ்சோதி நிர்குணா அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஆத்மஸ்தம் வேத தன்னுடைய இந்த தேகத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபமாக புரிந்து கொள்கிறானோ சஹா பிரகிருதிஸ்தஹ அபி இந்த பிரகிருத்தியிலேயே இருந்து கொண்டிருந்த பொழுதிலும் அப்படின்னா பிரகிருத்தியினுடைய விளைவாக இருக்கும் இந்த தேகம் மனசு இதிலேயே இருந்துருந்தா கூட இதோட ஒட்டுறதில்லை ந அஜ்யதே சம்பந்தப்படாமல் இருக்கான் தத் குணைஹி அந்த பிரகிருதி அதாவது இந்த தேகத்தினுடைய குணங்கள்னால அவன் ந அஜ்யதே பிரகிருதிஸ்தஹா அபி இந்த பிரகிருத்தியில் இருந்துன்றது கூட அவன் அதாவது தேகஸ்தஹா அபி பிரகிருதிஸ்தகான தேகஸ்தகான்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அதனுடைய அர்த்தம் என்ன பிரகிருதிங்கிறது மாயாவினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தேகம் அந்த தேகத்தில் ஜடஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேகத்தில் இருந்துருக்கிற பொழுதிலும் தத்விகாரைஹி அந்த தேகம் மாறிண்டே இருக்கு க்ஷணம் இன்னைக்கு வலிச்சுது நேற்றுக்கு வலிக்கலை இப்படிங்கிற மாறுதல்கள்னால உடனே ஓன்னு உட்கார்றவன் கிடையாது அதுதான் ந லிப்பியதே ந அஜ்யதே அவனுக்கு ஹி இஸ் நாட் பவுண்ட் பை இட் அது வந்து ஒட்டுறதில்லை அந்த ஆத்மாக்குள்ள ஏன் அதுக்கு ரீசனிங் சொல்கிறார் சஹா மயி ஸ்திதஹாங்கிறார் பகவான் சஹா மயி பிரம்மணி ஸ்திதஹான்னு ஸ்ரீதர சுவாமி டிரான்ஸ்லேட் பண்ணுறார் பாருங்க பகவானான விஷ்ணுவினிடத்தில் இருப்பவர்னு சொல்லலைங்க அதனால தான் அத்வைத வேதாந்தம்ங்கிறேன் ஸ்ரீதர சுவாமி பரம அத்வைதி அந்த இடத்துல பல பேர் அதை வந்து பக்தி வேதாந்தம்னு சொல்லி அதை சொல்கிறா எஸ் இருக்கலாம் பக்தியும் ஒரு மார்க்கம்ங்கிற இடத்துல இந்த இடத்துல பக்தி அவருக்கு பிரதானமாக இருந்ததுன்னா மைஸ்திதகான்னு ஸ்ரீ பகவான் வாச்சான்னு சொன்ன இடத்துல மைஸ்திதகான்னு சொல்கிறச்சு ஏன் பகவதி ஸ்திதகான்னு சொல்ல விஷ்ணு ஸ்திதகான்னு சொல்லலி அந்த இடத்துல ஆனால் மை ஸ்திதகான்னு சொல்லும்பொழுது பிரம்மணி ஸ்திதகாங்கிற இடத்த தான் அவர் அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் அப்போ பிரம்மஸ்வரூபத்தில் தளச்சு நின்று இருக்கக்கூடிய ஒரு ஜடபரதர் மாதிரியோ இல்லை சனத்குமாரால் மாதிரியோ சுகபிரம்மம் மாதிரியோ இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த பிரகிருதியினுடைய தேகத்தினுடைய குணங்கள்னால ஒட்டாமல் இருக்கான் ஏவம் சந்தம் ஆத்மானம் ஆத்மஸ்தம் வேத பூருஷः ந அஜ்யதே பிரகிருதிஸ்தோபி தத்குணைஹி சமயி ஸ்திதः யஹ ஸ்வதர்மேண மாம் நித்யம் நிராசைஹி ஸ்ரத்தையா அன்விதः பஜதே சனகைஸ்தஸ்ய மனோ ராஜன் பிரசீததி இந்த அவஸ்தா யாருக்கு ஏற்படும்னு கேட்டுக்கிறார் கேள்வி இயம் அவஸ்தா கஸ்ய உற்பத்தியதே இது அபேக்ஷாயாம் ஆக ஸ்வதர்மேணன்னு 4 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு இப்போ அடுத்தது 9, 10, 11, 12 இதுதான் பாகவதத்தினுடைய கிரக்ஸ் அது அங்கங்கே கதைகள் இருக்குது ஆனால் அந்த கதைகள் நம்மளை எங்கே கொண்டு போய் முடிக்கிறதுன்னா அந்த வேதாந்தத்தை வந்து அறிஞ்சுக்கிறதும் அதை அந்த நிலையை நம்ம வந்து அடைவதற்கு மோட்ச நிலையை அடைவதற்கு என்ன ஒரு பாத்வேங்கிறத அப்பப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டே வரார் அதே தான் இருந்தாலும் அதை வந்து பகவான் சொல்கிறதாகவோ ஒரு இடத்துல சுகபிரம்மம் சொல்கிறதா ஒரு இடத்துல மைத்ரேயர் சொல்கிறது ஒரு இடத்துல கபிலர் சொல்கிறது அந்த மாதிரி நமக்கு பின்னாடி இன்னும் மற்ற கேரக்டர்ஸ் அவளுடைய கண்ணோட்டத்திலேருந்து சொல்கிறது அப்படி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது இதுதான்
யஹா ஸ்வதர்மேண மாம் நித்தியம் நிராஷீஹி, எவன் ஒருவன் நிராஷீஹி, ஆஷீஹிங்கிறச்சு இந்த இடத்துல ஆஷாங்கிறார், எவன் ஒருவன் ஆசை அற்றவனாக நிஷ்காமமாக ஸ்ரத்தையா அன்விதா, ஒரு டீப் டிவோஷன் நம்பிக்கை, நமக்கு இந்த பாத்தை எடுத்தோம்னா நமக்கு வந்து இன்னைக்கு இல்லாட்டாலும் அஸ்வின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து we will see the result அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஸ்ரத்தையா அன்விதா யஹா ஸ்வதர்மேண தனக்கு விகித்தமாக இருக்கக்கூடிய தர்மத்தினால் மாம் என்னை பகவானை நித்தியம் தினந்தோறும் நிராஷீகி நிஷ்காமமாக, அது முக்கியம், எனக்கு பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும் அம்மா, கொட்டில் நிறைய குதிரைகளை தாரும் அம்மான்னு கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நிஷ்காமமாக நம்ம வந்து பஜிக்கிறோமோ, நிராஷீஹி பஜதே ஷனகைஹி, மெதுவாக என்ன ஆகுது, மனசில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறதுங்கிற. தஸ்ய மனஹா ராஜன்னு பிரசீததி, ஹே ராஜன் பிருத்து மகாராஜாவை இங்கே சொல்கிறார், அவனுடைய மனசானது அப்படியே ஒரு கிளாரிட்டி ஏற்படுறதுங்கிறார். பிரசீதத்தின்னு சந்தோஷம் அடையிறது இல்லை, பிரசாத குணம்ங்கிறது கிளியர்னு அர்த்தம், கிளியர் எக்ஸ்பிரஷன், அதுதான் பிரசாதா. ஸோ மனஃப் பிரசீதத்திங்கிறச்சே மனசில் ஒரு கிளாரிட்டி வருதுங்கிற. அது என்ன ஆயிடுறது, பவது மனஃப் பிரசன்னம் ததா கிம் அப்படின்னு கேட்குறார் அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. மனசு பிரசன்னமாக ஆனத்தினால இப்போ என்ன ஆகிட போகிறது. ஸோ ஆக மொத்தம் பகவானை வந்து நிஷ்காமமாக தன்னுடைய தர்மத்துக்கு உரித்த என்னென்ன செயல்கள் உண்டோ அந்தந்த செயல்களை ஸ்ரத்தையோடு நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு அட் சம் பாயிண்ட் தெர் வில் பி அ கிளாரிட்டி இன் த மைண்ட். ஒரு மனசில் வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கும் இல்லை, அது வேணுமே, அதுதான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது, பரித்தியக்த குணா சமயக் தர்ஷனா விஷதாசயா சாந்திமே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே. இந்த இடத்துல பரித்தியக்த விஷத ஆசயா, இப்போ ஒரு மனப்பிரசன்னம்னு வந்ததுன்னா யர்ஹி விஷதாசய பிரசன்னமனாக ததா பரித்தியக்த குணா. ஸோ இதை முதல்ல போட்டுக்கணும். விஷத ஆசயா சன்னு மனப்பிரசீதத்தின்னு சொன்னார், அதே அர்த்தம்தான் விஷதாசயாங்கிறதுக்கும். ஆசையான மனஹா, விஷதன கிளியர். எப்படி நான் பிரசீதத்தின்னு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னேன்னா, மனசனுடைய கிளாரிட்டின்னு சொன்னேன்னா, அதை தான் அடுத்த லைனில் வேறு பதங்களை வச்சு கிளியராக சொல்கிறார். விஷத ஆசையா சன்னு, இவ்வாறு மனம் வந்து ஒரு பரிசுத்தமான மனதை கொண்டவனாக என்ன ஆயிடுறது, பரித்தியக்த குணா சன்னு, எல்லா குணங்களையும் விட்டு விடுறான். குணம்ங்கிறச்சே அந்த தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய என்னென்ன ஒரு குவாலிட்டிஸ் உண்டோ அந்தந்த குவாலிட்டிஸ்னால அவனுக்கு வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் ஆயிடுறது. அப்போ பரித்தியக்த குணா சன்னு பரித்தியக்த குணா சன்னு சமயக் தர்ஷனா பூத்வா. ஸோ சமயக்கு அகெயின் கிளியராக அவனுக்கு எல்லாம் தெரியறதுன்னு இல்லை, சமயக்குனாலே ஒரு நியூட்ராலிட்டியோடு இருந்துட்டுன்னு அர்த்தம். கிளியராக பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம், ஔதாசீன்யன அவஸ்தானம்ங்கிற சமயக் தர்ஷனா. ஸோ ஒரு சமமாக ஒரு பார்வை அவனுக்கு ஏற்பட்டுடுறது. அது வந்ததுனால பிரம்ம கைவல்யம் சாந்திம் சமவஸ்தானம் மே அஷ்ணுதே, மே சமவஸ்தானம் என்னுடைய இருப்பிடமாக இருக்கும் அந்த பிரம்ம கைவல்யம், பிரம்ம ஒன்றே ஒரு சத்திய வஸ்துங்கிற ஒரு ஸ்டேட், பிரம்ம பாவத்தை சாந்திம் அஷ்ணுதே அடைகிறான். அதாவது சாந்திமேவ, சாந்திங்கிறதுக்கு என்ன, சாந்திம் அஷ்ணுதேன்னு முடிக்கிறார். ஸோ அந்த சாந்திம் அஷ்ணுதேங்கிறச்சு சாந்திங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அதை மோர் ஃபர்தராக அதை வந்து இன்னும் விசேஷணங்கள் கொடுக்குறார். மம சமவஸ்தானம், மே சமவஸ்தானம்னு இருக்கிறத மம சம்யக்கு ஔதாசீன்யேன அவஸ்தானம் ஏவ பிரம்ம ததேவ கைவல்யம் அஷ்ணுதே. ஸோ சாந்திங்கிறதுக்கு தான் அட்ஜெக்டிவ்ஸ் இங்கே நிர்மமோ நிரகங்காரா சசாந்தி அதிகச்சத்தின்னு இருக்குது கீதையில். மமத்துவம் இல்லாத, அகங்காரம் இல்லாத, சமயக் தர்ஷனா, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறவன். ஏன்னா குணங்கள் அற்றவன், குணங்களினுடைய அற்றவனுங்கிறச்சு குணங்களினுடைய பாகுபாடுகள் அவன் கண்ணில் தென்படுறதில்லை. அதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் கிடையாது. ஆகையினால நியூட்ரலாக இருக்க தெரியறது அவனுக்கு, எல்லாத்தையும் நியூட்ரலாக பார்க்குறான், சமமாக பார்க்குறான். பார்ப்பதனால தேர் இஸ் அ பீஸ்.
அந்த பீஸுங்கிறது என்னது? மனோவிற்த்திகள், பாக்கிய மனோவிற்த்திகள் எல்லாம் அடங்கி, சித்தவிருத்தி நிரோதா யோகாங்கிறோமா, அதுதான் சாந்திங்கிறது இங்கே. அந்த எல்லா மற்ற மனோவிற்த்திகள் எல்லாம் அடங்கி ஒரே மனோவிற்த்தி அங்கே இருக்குது. என்னது? மே சமவஸ்தானம், என்னுடைய இருப்பாக இருக்கும், அதாவது சத்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம்ங்கிற கைவல்யம். கைவல்யம்னாலே கேவலன ஒன்லி ஒன், அந்த ஏகத்துவம்ங்கிற ஒரு பாயிண்ட்டு அவனுக்கு வந்துடுறது, விச் இஸ் ஈக்குவல் டு அகண்டாகார விற்பி. அந்த மனோவிற்த்தியில் என்ன பிரதிபலிக்கிறது? பிரம்மஸ்வரூபத்தை தவிர வேற எதுவும் பிரதிபலிக்கலை அந்த இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு சாந்தி நிலையை அஷ்ணுதே அடைகிறான், அதை அனுபவிக்கிறான். அஷ்ணுதேன சாப்பிட்றதுன்னு அர்த்தம், லிட்ரலா அஷ்ணுதேன இந்த இடத்துல அனுபவிக்கிறாங்கிற அர்த்தம். பரித்யக்த குணா சம்யக் தர்சனா விஷதாசயா சாந்திம் மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே உதாசீனமிவ அத்தியக்ஷம் திரவியகுண கிரியாத்மனாம் கூட்டஸ்தம் இமம் ஆத்மானம் யஹா வேத ஆப்னோதி சோபனம். அதே சம்யக் தர்சனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறார் இந்த இடத்துல. உதாசீனனாக இருக்கிறது, உதாசீனம் ஏவ இவ அத்தியக்ஷம், உதாசீனம் இவ அத்தியக்ஷம் திரவியகுணக்கிரியாத்மனாம், ஏவாவா இவாவா, இவ தான் நினைக்கிறேன். உதாசீனனாக பார்த்து, அத்தியக்ஷனாக பார்த்து, ஒரு நிமிஷம், இவ தான் இருக்குல்ல. சரி, ஓகே. உதாசீனனை போலுங்கிறது எப்படி வரும்னு பார்க்குறேன். உதாசீனனாக இருந்துட்டு இவங்கிறத ஏவான்னு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறார், அதனால நம்ம அப்படியே எடுத்துட்டுருவோம். உதாசீனமேவ ஆத்மானம் திரவிய ஜான கிரியா ஆத்மனாம் தேகஜான கர்மேந்திரிய மனசாம் அத்தியக்ஷம் இவ. ஓகே ஓகே, ஸ்திதம். அதாவது அது வந்து உதாசீனனாக இருக்கும் அந்த ஆத்மா, உதாசீனங்கிறச்சு நியூட்ரல், எதுலேயும் பற்றுதல் இல்லாமல் பற்றற்ற தன்மையை கொண்ட அந்த ஆத்மா. ஆத்மாவானதை இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம், பர்ஸ்பெக்டிவ் எப்படி ஆறுது அப்படின்னா, திரவிய ஞான கிரியாத்மனாம் அத்தியக்ஷம் இவ கூட்டஸ்தம் அத்தியக்ஷம் இவ, ஆஸ் இஃப் என்னமோ இதெல்லாம் ஆட்டி வைக்கும் கண்ட்ரோலர் மாதிரி நம்ம பார்க்குறோமா அந்த ஆத்மாவை. திரவியங்கிறச்சு இப்போ மகாபூதங்கள், அந்த ஆர் தேகம், இப்போ மைக்ரோ லெவலில் எடுத்துப்போமே, ஜீவனுடைய லெவலில் எடுத்துக்கிறச்சு திரவியங்கிறது தேகம். அதுக்கப்புறம் ஞானம்ங்கிறச்சே ஞானேந்திரியம், கிரியாங்கிறச்சே கர்மேந்திரியங்கள், இவைகள். அதை இங்கே சொல்கிறார். ஸோ அந்த திரவிய குண திரவிய ஞான கிரியாங்கிறச்சே, திரவியங்கிறது தேகம், ஸ்தூல தேகம், ஞானம்ங்கிறது இந்திரியங்கள், இந்த கிரியாங்கிறச்சே இந்த ஸ்தூல தேகத்தினால செய்யக்கூடிய செயல்கள், கர்ம இல்லை மனசு, அதை இங்கே சேர்த்துக்கிறார். தேக ஞான கர்மேந்திரிய மனசாமன்னு விடுறார். அது மனசுங்கிறது இந்த ஆத்மாவை சொல்கிறது. ஸோ திரவிய ஞான கிரியா ஆத்மானு நாலாக பிரிச்சுக்கிறார். நாலாக பிரிச்சுக்கும்பொழுது திரவியங்கிறது தேகம், ஞானங்கிறது ஞானேந்திரியம், கிரியாங்கிறது கர்மேந்திரியங்கள், ஆத்மாங்கிறது மனசு. ஸோ ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், இது ரெண்டுத்துக்கும் அத்தியக்ஷபூதமாக பார்க்குறோம். அத்தியக்ஷம் இவ ஸ்திதம், ஒரு இது சாட்சிபூதமாக நம்ம ஆர் திரஷ்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது திரஷ்டாங்கிறது ஒரு நாமன்கிளேச்சர் தானே, ஒரு சம்ஞா தானே. அந்த சம்ஞா எப்பொழுது வரும்? இந்த தேகம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசுங்கிறது இருந்தாதான் பார்ப்பவன்ங்கிற ஒரு பாயிண்டே வரப்போகிறது. ஒரு அதாவது இந்த பெண்ணுங்கிறவளுக்கு எப்போ அம்மாங்கிற ஒரு 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 ஸ்டேச்சர் வருது, ஒரு குழந்தைங்கிறது பிறக்கும் பொழுது அம்மாங்கிற ஒரு ஸ்டேச்சர், கல்யாணம் ஆகும் பொழுது கணவன் ஒருவன் இருக்கும் பொழுது தான் அவளுக்கு மனைவிங்கிற பெயருங்கிறது வருது. அது வரையில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு இப்போ இண்டிவிஜுவலுங்கிற ஒரு இதோட தானே இருக்கா. இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஷீ டேக்ஸ் ஆன் த ரோல் ஆஃப் அ டீச்சர். அதே போல் இங்கே வந்து அத்தியக்ஷம் இவ திரஷ்டாங்கிற ஒரு ரோலை கொண்டதாக அந்த ஆத்மாவை பார்க்கிறோம், திரஷ்டா போல பார்க்குறோம். ஆனால் திரஷ்டிருத்வம்ங்கிறது அந்த ஆத்மாவனிடத்தில் இல்லைங்கிறதுக்காக தான் அந்த இவங்கிற பதத்தை போடுறார். அதுபோல் இருக்கிறது. அதாவது கர்த்தா மாதிரி இப்போ கிரியா, அதாவது பிரமாத்தாவாக ஒரு போக்தாவாக பார்க்கப்படுகிறது இந்த ஆத்மா.
கூட்டஸ்தம் இமம் யஹா வேத, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை யார் அறிகிறானோ, கூட்டஸ்தம்னா நித்தியமாக இந்த ஆத்மாவை யார் பார்க்குறானோ, கூட்டஸ்தங்கிறச்சு நிர்விகாரம், விகாரத்தை அடையாமல். ஏன்னா பார்ப்பவனாக இருக்கும் பொழுது அந்த பார்த்ததனால ஒரு விகாரங்கள் ஏற்படலாமே, ஆனால் விகாரத்தை அடையாமல் இருக்கு இந்த ஆத்மா. அப்படி நிர்விகாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை எவன் பார்க்கிறானோ இப்படி சுத்தமாக, அவன்தான் சோபனம் ஆப்னோதி. சோபனம்ங்கிறது சுத்தம் அக்ஷரம் பிரம்ம, அதை அடைகிறான். உதாசீனவது ஆசீனஹா, உதாசீனவது ஆசீனஹான் இருக்கே, அதுவும் ரைட்டு தான், கரெக்ட். ஸோ உதாசீனம் இவ ஆசீனம். உதாசீனஹாங்கிறச்சையே தேர் ஆர் டூ திங்ஸ் அண்ட் யூ ஆர் நியூட்ரல் அபவுட் தோஸ் டூ திங்ஸுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லையோ. இங்கே ரெண்டாவதாக வஸ்துவே கிடையாது. ரெண்டாவதாக ஒரு வஸ்து இருப்பதாக நம்ம மனசில் வந்து அந்த அந்த பிரமையை உண்டாக்கிண்டு அதனால் ஒரு ஒரு பற்றுதல் இல்லாமல் அதனால் விகாரம் அடையாமல் உதாசீனனாக இருக்கான்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஈவன் வேர்ட்ஸ் பிகம் irrelevant when you have to say the ஆத்மா. அதனால தான் வாசாம் அகோச்சரம்ங்கிறோம். உதாசீனமிவ அத்தியக்ஷம் திரவியஜான கிரியாத்மனாம் கூட்டஸ்தம் இமம் ஆத்மானம் யோவேத ஆப்னோதி சோபனம். சரியா, இதோட இன்னைக்கு இருக்கட்டும். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித் எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜி. பாப்போமா? தேங்க்யூ மேம்.